சரி, இப்ப பாருங்க நிஃப்டோட 5 மினிட்ஸ் கேண்டில் இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் 2 கேண்டில் இப்படி இருக்காங்க. இப்ப இதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் போய் பார்க்கலாமா? இப்படி இருக்கு. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சார். மார்க்கெட் இங்க இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளே பண்ணவா? இல்ல வீக் பையரா இருக்காங்க 2 பேருமே. ஓகே. சோ அதனால நெக்ஸ்ட் கேண்டில் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேற இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில்ல ஸ்ட்ராங் கிரீன் வந்துருச்சே. ப்ரீவியஸ் லைன் கம்பேர் பண்றப்ப கிரீன் தானே, என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் லைன் அந்த மேல உள்ள சப்போர்ட் லைன் போல ரெசிஸ்டன்ட் லைன் அது பிரேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவேன். இருங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கு. இதை எடுத்துட்டு வரேன். இந்த இருக்கு. எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலதான் இருக்கு. அண்ட் தென் இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க சொல்றீங்கன்னு பாக்குறேன். கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அந்த ரெண்டு விக்கை வந்து ஒண்ணா இது பாக்ஸ் போட்டு. சார் குட் சார், குட், அல்டிமேட் சார். இதுதான் இந்த ஆன்சரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். குட் ஆன்சர். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, என்ட்ரி எக்ஸிட் சொல்லுங்க சார். என்ட்ரி அந்த சப்போர்ட் ரீடெஸ்ட் விக்குக்கு ரீடெஸ்ட் வந்து எடுக்கலாம். என்ட்ரி ஆயிடுச்சு சார். சூப்பர் சார். இவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட்டு ரெட் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் போய்கிட்டே இருக்கு. ரெட் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் போக அதெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் கிரீனா போட்டு போறப்ப விக்கு கொடுத்தா அதுலதான் உங்க ரூட் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங் கிரீனா போகுது சார், ரெட்டே வரல சார் அப்படின்னு தானே இதுக்கு முன்னாடி படிச்சிருந்திருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போடுங்க. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டோட போறப்ப ரெட் வரவே வராது. செல்லர் வரல. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கிரீன் கொடுக்குற ரூட்ல ஏதாவது பிக் இருக்கான்னு பாருங்க. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க சார். குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சார் அந்த ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் வைக்க முடியுமா சார்? இப்ப அந்த சார் ஆன்சர் பண்ணாங்கல்ல அந்த ஸ்கிரீன். வெயிட் நீங்க அதாவது நான் எக்ஸசைஸ் குடுக்குறப்பதான் அப்படியே அதிமேதாவி மாதிரி வந்து எப்படியோ வந்து கொஸ்டின் கேட்கறது. வெயிட் பண்ணுங்க சரியா? நான் ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணுங்க சரியா? மனோமணி ஏப்ரல் தானே? மனோமணி ஏப்ரல் பேட்ச் தானே நீங்க? சவுண்டு வைங்க. சவுண்டு கேட்கவே இல்லை. சவுண்டு கேக்குதா? கேக்குது சார். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ப்ளே பண்ணவா? ப்ளே பண்ணவா இல்ல இதுலயே என்ட்ரி இருக்கா? இல்ல வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இருக்கு சார். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில், அந்த பக்கத்துல லார்ஜ் கிரீன், அதுக்கு அடுத்து ஒரு வீக் பையர் இருக்காங்க சார். எங்கம்மா இருக்கீங்க? எங்க இதா? சரி, அங்க என்ன பண்ணலாம்? அந்த வீக் பையர் ஓபனை மார்க் பண்ணிட்டு அங்க என்ட்ரி சார். இந்த வீக் பையர் ஓபனா மார்க் பண்ணிட்டு அங்க என்ட்ரி போட்டுருங்க சார். அதாவது பை என்ட்ரியா செல் என்ட்ரியாப்பா? செல் என்ட்ரி சார், செல் என்ட்ரி. அதாவது இத இவங்க வின் பண்ணிட்டாங்க அதனால இங்க ட்ரிகர் பண்ணி கீழே போவான்றீங்களா? ஆமா சார். சரி, டார்கெட் எது வச்சுக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் பையரோட க்ளோஸ் சார். ஓபனையா? சரி, இப்ப அதை பார்க்கலாமா? ட்ரிகர் பண்ணுதா இல்ல ட்ரிகர் பண்ணாம போகுதா? பட் ட்ரிகர் பண்ணாம போனாலும் உன்னோட கான்செப்ட் வைஸ் அது ஓகேவா இல்லையான்றத பாத்துடலாம் சரியா? ஓகே. ஓகே சார். ஒரே கேண்டில் கொடுத்துட்டா பரவாயில்லையே. குட் சார். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். நான் லிமிட் ஆர்டர் போனேன் சார். சில சமயம் விக்ல ட்ரிகர் பண்ணிட்டு போனாங்க, சில சமயம் பாடியில ட்ரிகர் பண்ணிட்டு. அதாவது கேண்டிலோட சைஸ பொறுத்ததுமா சரியா? கேண்டில் சைஸ பொறுத்தது. ஒரு அதுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இன்னும் கன்ஃபியூஸ்லயே இருக்கு சார்.
நான் சொல்லித்தரேன் அப்படியே இருக்கட்டும். அப்படியே வேற. இப்ப ஒருத்தவங்க கேட்டாங்களே, குணா தீபிஷா மேடம் ரெடியா? ரெடி சார். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இதுல என்ன பண்ணலாம்? ரெட் இப்படி போட்டிருக்கேன், என்ன பண்ணலாம்? அப்படியே ப்ளே பண்ணவா இல்ல என்ன பண்ணலாம்? பின்னாடி போய் காட்டவா? இங்க பாருங்க, இப்படி இருக்கு மார்க்கெட். இங்க பாருங்க, இப்படி இருக்கு. சார் சார் இன்னும் கொஞ்சம் வெயிட், இன்னும் ஒரு கேண்டில் பார்க்கலாம் சார். இன்னும் ஒரு கேண்டில் ப்ளே பண்ணவா? ஆ இப்படி வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? மறுபடியும் பாருங்க, டோஜி போட்டு ரிவர்ஸ் அடிக்கிறான். என்ன பண்ணலாம் சார்? அந்த மேல இருக்க அந்த பையரோட ஓபன் வரைக்கும் சி என்ட்ரி வைக்கலாம் சார். சரி, அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் பி என்ட்ரி சார். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம போறதை விட ரிவர்ஸ் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றதான பெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஆமா சார், அங்க அந்த கிரீன்ல இருந்து என்ட்ரி சார். அந்த அப்ப நீங்க இங்க இருந்து சி என்ட்ரின்னு சொல்றீங்களே, இது ஓகே. இப்ப இங்க சி என்ட்ரினா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், நாங்க என்ட்ரி எடுக்க மாட்டேன் சார். ஆனா கிரீன் கேண்டில் அது வரைக்கும் போவாங்கன்னு சொல்ல வரேன் சார். அப்படி சொல்லக்கூடாது சார். இது மேல போனாலும் போகலைனாலும் நான் இங்கதான் சார் என்ட்ரி எடுப்பேன். ஒருவேளை இந்த இடத்த வின் பண்ணிட்டா நான் இங்க என்ட்ரி போயிடுவேன். இந்த இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். புரியுதா? ஓகே சார், ஓகே சார், ஓகே இப்ப சார். இங்கதான் உங்க என்ட்ரி, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். சரி, ஓகே, பாத்துடலாம். ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, அல்டிமேட், குட். ஓகே சார். புரியுதா? தேங்க்யூ இப்ப சார். இதே மூவ்மெண்ட் இங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்குதான் அதாவது ஒரு விஷயத்த மைண்ட்ல செட் பண்ணிட்டா அந்த தாட்டே வராது. ஆனா இறங்கிட்டா இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம ப்ராஃபிட் எடுத்துடக்கூடாது, வேணாம், இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுதான் நல்லா இருக்கும், ஏன்னா அங்கதான் ட்ரெண்ட் நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்ட. குட். 3 பேருமே சக்சஸா பண்றீங்க. இது கொஞ்சம் டஃபா வைக்கிறேன். முகமது ரிஸ்வான் ரெடியாமா? முகமது ரிஸ்வான் ஓகேனா? ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போக போறேன், அவ்வளவுதான். ரித்திக் ப்ரோ ரெடியா? ஓகே ப்ரோ. ப்ளே பண்ணவா? பண்ணுங்க. இது பாத்துக்கோங்க என்னன்றத. என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி தான் ப்ரோ. செல் என்ட்ரியா? டார்கெட் இங்க இந்த இடத்துல உள்ள செல்லரோட ஓபன். எந்த செல்லரோட ஓபன்? இந்த கேப் கீழே மாட்டீங்க. கீழே ஒரு பிளாக் இருக்கு, மறந்துட்டீங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம்னு வச்சேன். சரி, முனீஸ்வரன் ரெடியா? முனீஸ்வரன் சார். எஸ் சார். அதோட அப்படியே கண்டினியூட்டி பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரு அது என்ட்ரி சக்சஸ், ஆனா டார்கெட் ஃபெயில். புரியுதா? ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு இந்த கேப் என்ன பண்ணிட்டா, அதுக்குதான் சொல்றேன் விக் டு விக் பிளாக். இந்த விக்குக்கும் இந்த விக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, புரியுதா? இது இப்படி வந்தாலுமே இங்க இருந்து தூக்கலாம் இதை இப்படி, புரியுதா? அப்ப இது ரெண்டும் கனெக்டிவிட்டி இருக்குனால அது ரெண்டும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க மார்க்கெட் ட்ரிகர் ஆகி மேல போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சரி, இப்போ அந்த ரெட்டுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் போடலாம் சார். சரி, போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்களா, என்ட்ரி எடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? பின்னாடி கூட நான் காட்டுறேன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்றதை காட்டுறேன். ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கு மார்க்கெட். இங்க பாருங்க, இங்க இருந்து இறங்கி வந்திருக்கா, மறுபடியும் இப்ப இந்த ட்ரெண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? ரிஜெக்ஷன் பிளாக் ஃபில் பண்ணிச்சுன்னா அந்த இந்த
கிரீன் கேண்டில் ஓப்பன் வரைக்கும் போகுங்க சார். இந்த ரிஜெக்ஷன் அதாவது பிளாக், ஷூட்டிங் ஸ்டாரோட ரிஜெக்ஷன் பிளாக் அது வரைக்கும் போகுங்க சார். போயிட்டு என்ன போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி நம்ம கீழே செல் சரி, என்ட்ரி அப்ப நீங்க பண்ணலாம் இதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, அங்க செல் என்ட்ரி எடுப்பீங்களா, என்ன பிளான்? சார். என்னோட பிளான் வந்து அந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பன்ல தான் சார் என்ட்ரி எடுக்கிற மாதிரி வெயிட் பண்ணுவேன் சார். அதாவது இங்க ரிவர்ஸ் என்ட்ரி அப்படியா? அங்க ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். சரி, சார் இதுக்கு இன்னொரு வியூ நான் சொல்லவா? ஒன்ஸ் அகைன் யாரு? நான் தான் வினோத். வினோத் சொல்லுங்க வினோத். அவரோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, நீங்க சொல்லுங்க இப்ப. சார் எனக்கு அது கரெக்டாக மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். ஒன்ஸ் அகைன் லெஃப்டோட பீக் இருக்குல்ல, ஒன்ஸ் அகைன் அவரோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. எஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் போச்சா? ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸ்டாப் லாஸ் ஓகே. ஹிட். ஸ்டாப் லாஸ் Again, அதுதான். ஸ்டாப் லாஸ். இப்போ சொல்லுங்க வினோத். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு பீக் இருக்குல்ல, அது அப்படியே இத ட்ரெண்ட்ல இந்த மாதிரி வரீங்களா? இதுக்கும் இதுக்குமா, இந்த இதுக்கும் இதுக்குமா இப்படி கேக்குறீங்களா? எப்படி? கீழ இருக்க ரெட். நோ 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 நோ, மேல அங்க அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அங்க இல்ல, அங்க இப்பதானே வந்துச்சு, இல்லன்னா இப்படிதானே வரும். இது ராங்ல. பீக்குக்கு முன்னாடியே சொல்லு. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு வேற கொஸ்டினே கேட்கிறேன். வெயிட் பண்ணி மீட் போட்டுக்கோங்க சார். உங்க அதாவது நீங்க சொன்னது ஓகே தான் சார். ஆனா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கானா, இந்த ட்ரெண்ட் இறங்கின இடம் இதுவா, இவன் கிரீனோட ஓப்பனை ட்ரிகர் பண்ணிட்டான். ஆனா மார்க்கெட் அங்க போய் ட்ரிகர் பண்ணி உங்களோட எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு அப்புறமா இறங்கிருக்கான். புரியுதா? ஓகே சார். அப்போ என்ட்ரி வந்து நம்ம அந்த ரெட்டோட ஓப்பனுக்கு போட்டுடலாமாங்க சார்? அதாவது நீங்க இப்ப சொன்னது தப்பு கிடையாது. ஓகேவா? மார்க்கெட்டு ட்ரிகர் பண்ணி இறங்குறப்ப இங்க பாருங்க, இப்ப அது என்ட்ரி ஆயிருக்கா, இந்த இடத்துல ரெட் பாடி போட்டு இறங்குறப்ப கீழே பையிங் பிரஷரா போடுறான் பாத்தீங்களா? எஸ் சார். அதனால மார்க்கெட் மேல ஏறி இருக்காங்க. ஏன்னா இந்த செல்லிங் பிரஷரை இவங்க வின் பண்ணிருக்கனால இந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன பண்றாங்க, என்ட்ரி எடுத்துட்டு அங்க போய் ரிவர்ஸ் ஆகுறாங்க. சரியா? ஓகே சார் ஒரு டவுட் சார். அதுல சார் அந்த அந்த அதுல மேல இருக்கக்கூடிய பீக் வரைக்கும் ஏன் சார் போகல? கீழே ரிஜெக்ட் ஆகி வந்துட்டானே சார். நார்மலா மேல வரைக்கும் போகணும் இல்லைங்களா? இல்ல அப்படி கிடையாது சார். இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆகி போன லெவல்ல அகைன் அங்க இருந்து தானே ரீடெஸ்ட் எடுத்திருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூவ் பண்ணுவான். ஒன்ஸ் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கே போவான். அந்த ரேஞ்சை தாண்டானா மார்க்கெட் எப்பயுமே கீழ இருந்து போறப்ப ரீடெஸ்ட் எடுத்த லெவல தான் போய் ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எங்க ஃபாலோ ஆச்சு அங்க போவான் சார். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். ஜஸ்ட் வெயிட். But good try, Munishwaran sir, good try. Thank you. சார் தேஷ்வா சார். என்ன தேஷ்வா, எப்படி இருக்க சொல்லு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சொல்றது கொடுக்குறேன், பட் ஓ சைடு சரி பண்ணிட்டு வா. அவ்வளவு எக்கோ அடிக்குது. 2 ஐடியில லாகின் பண்ணேன் அதனால. ஓகே சார். இப்ப சொல்றியா தேஷ்வா? இப்ப சொல்லு தேஷ்வா. சார் டைம் 2:01 சார். 1 o'clock கிட்ட 2:30. 12 o'clockமா சொல்லு. மார்க்கெட் பாரு ஓவர் ஸ்விங்கா ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், உள்ள போயிருக்கான். இப்ப சொல்லு. நான் சொல்றது இங்க பாரு, உனக்கு குழப்பி விடுறதுக்காகவும் சொல்லுவேன், நீயா சொல்லு. ஓகே சார். இந்த 10 o'clock டைம் இருக்குல்ல சார், அங்க ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் போடலாம் சார் மேல. இதுக்கு மேலயா? அதாவது இந்த கேண்டில் மேல உள்ள லெவலுக்கு இப்படி போட சொல்றியா? சார் அது அந்த அதுக்கு மேல
அதுக்கு மேல விக் இருக்கு பாத்தீங்களா? ஓ அந்த ஷூட்டிங்ஸ் இதுக்கா? அதுக்கு தான் சார். அதுதான். சரி போட்டாச்சு. இது ப்ளே பண்ணுங்க சார் கொஞ்சம். ப்ளே பண்றேன். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. சார் ம் அது ட்ரிகர் ஆகட்டும் சார். இன்னும் 2 கேண்டில் ப்ளே பண்ணுங்க. பிளாக்ல என்ட்ரி ஆகட்டும் சார். இருங்க சார். சொல்லுங்க. என்ன பண்ணலாம் சார் கீழ இந்த கீழ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் வரையலாம் சார். இந்த ட்ரெண்டுக்கு. அங்கதான் சார். அதான் சார். இப்ப என்ன பண்ணுவேன்? இப்போ ஒரு கேண்டில் ப்ளே பண்ணுங்க சார். அடி வாங்க போற. ப்ளே பண்ணுங்க சார். எஸ் சார். ஸ்டாப். அது போயிடுச்சுங்க. அடே போயிடுச்சு. சொல்ல போறேன் மறுபடியும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. கீழே வர மேல வரேன்ற ஒழுங்கா சொல்லணும்டா. சார் ஒரே ஒரு இல்ல சார். இப்ப ரீடெஸ்ட் பண்ண எப்படி சார்? நீ என்ன பண்ற இங்க பாரு. என்ன நீ சொல்ற ஒரு இங்க பாரு. நல்லா பாரு. நல்லா இங்க பாரு. கவனி. எல்லாருமே கவனிங்க. மார்க்கெட்டு ஒவ்வொரு ஸ்விங்கா வந்திருக்கான். சரியா? நல்லா பாரு. இந்த ரெட்ட கிரீன் வின் பண்ணல. சரியா? அப்படியே இறங்கிட்டு இருக்கான். இந்த ரெட்டை தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வின் பண்ணிருக்கான். அட் த சேம் டைம் ப்ரீவியஸா மார்க்கெட் 2 பை லெவலையும் மேல பிரேக் பண்ணிருக்கானா? அப்ப இந்த இடத்துல நீ ஒண்ணு இங்க என்ட்ரி சொல்லியிருக்கணும், இல்ல இங்க என்ட்ரி சொல்லியிருக்கணும். புரியுதா இல்லையா? புரியுது சார். ரெட்ட வின் பண்ண கிரீன் உன் கண்ணுக்கு வரல. எல்லாரும் பிளாக் சொன்னதும் உன்னோட ஐகான் ரேட் எல்லாம் பிளாக்குக்கு போயிருச்சு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். புரியுதா? இப்பதான் சார் வந்தேன். நான் பிளாக்கே கவனிக்கிறேன் சார். மார்க்கெட்டு எங்க பாரு. பையா இருக்கு. கீழே பை ஆயிருக்கு. சரி கீழே பை ஆனவன் என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் பையர் ஓப்பன் கிட்ட கிரீன் போட்டு அடுத்து ரெட்டு தானே போடணும். கீழே இறங்கணும்ல அவன். எஸ் சார். அப்படி இறங்காம மார்க்கெட் உள்ள போறானா? அப்ப பின்னாடி செக் பண்ணி பாரு. அட்லீஸ்ட் 2 பை லெவலையும் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான்? வின் பண்ணிருக்கான். அட் த சேம் டைம் இங்க பாரு. இந்த ரேஞ்சா மார்க்கெட் ப்ரீவியஸா இங்க பை பண்ணி தான் இந்த ரேஞ்சில இறங்கிருக்கு. அப்ப ஒண்ணு நீ இந்த ரெட்டு சொல்லியிருந்தா கூட ஓகே, இல்ல இந்த ரெட்டு சொல்லியிருந்தாலும் ஓகே. இந்த ரெட்டு என்ட்ரி சார், இது கீழே ஸ்டாப்லா சார் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் பெட்டர். நீ மேல போக்கஸ் பண்ணிட்ட. கீழே மார்க்கெட் ஏறுறப்ப ஸ்விங் கட் ஆகுதுன்னு தானே பாக்கணும். நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லணும்? நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், இந்த ஸ்விங் போயிட்டே இருக்கு பாருன்னு சொல்லி. அதை கூட நீ போக்கஸ் பண்ணல. புரியுதா? புரியுது சார். கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே. எனக்கு 9 o'clock கால் பண்ணு. சிவா கேட்கலாமா? சார் சொல்லுங்க சார். கேட்கலாமா? கேட்கலாம் சார். சரி, நிஃப்டி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எங்க பை பண்ணலாம்? சார் பின்னாடி எதனா டார்கெட் இருக்கான்னு பாருங்க சார். ரெசிஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்ல. மார்க்கெட்டு ஹை போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. இங்க இருக்கு. இந்த இருக்கு. இந்த ரேஞ்ச் இருக்கு.
என்ன பண்ணலாம்? சார் அடுத்த கேண்டில் இந்த ஒரு ரேஞ்ச் இந்த ஒரு ரேஞ்ச் இருக்கு. ப்ளே பண்ணவா? ப்ளே பண்ணுங்க சார். என்ன பண்ணலாம் சார் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல சார், அங்க வந்து ரிஜெக்ஷன் பிளாக் போட்டுக்கலாம் சார். இதுல இருக்கா? ஆமா சார். டார்கெட்ல இருக்குல்ல சார், ரிஜெக்ஷன் பிளாக் போட்டுக்கலாம் சார். எதுல? டார்கெட்ல சார். டார்கெட்ல எங்க ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு? இல்ல சார், இந்த கிரீனுக்கு ஓ கிரீனுக்கேவா? ஓகே. பிளாக் போட்டுட்டு இப்போ நம்ம சார் அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணுங்க சார். பிரேக் பண்ணிட்டானே. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க போட்டதுக்கு தான் விக் அடிச்சிருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ப்ளே பண்ண சொன்னீங்க, ப்ளே பண்ணிட்டேன். நீங்க போட்ட அதே இடத்துக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? விக் அடிச்சிருக்கான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார் அந்த கிரீன்ல பை என்ட்ரி சார். நம்ம ரிஜெக்ஷன் பிளாக் போட்டோம்ல சார். அது ஓகே. இப்ப இது என்ட்ரியா? ஆமா சார். சரி டார்கெட் இல்லையே. பின்னாடி தான் போய் பார்க்கணும். இங்க பாருங்க, பின்னாடி எடுத்துட்டு வரேன். இதுல சொல்லுங்க டார்கெட். இந்த லைன் தான் அங்க வச்சிருக்கேன். இப்ப இதுல டார்கெட் சொல்லுங்க. எங்க வச்சுக்கலாம் டார்கெட்? சார் இப்ப இருக்க லைன் சார் மேல இருக்கு பாருங்க சார். டார்கெட் இல்ல சார், ஆக்சுவலி க்ளோஸ். இல்ல இதுதானே வைக்க முடியும். இதுக்கு அடுத்து இந்த ரேஞ்சுக்கு அடுத்து இதுதான். இந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் இறங்கி. அதான் சார் அந்த கிரீன் கிட்ட என்ட்ரி கொடுத்துட்டு மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் சார். இது டார்கெட்டா? ஆமா சார். ஷூர். 1 செகண்ட். சரி ப்ளே பண்றேன். குட். கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் தான். ஓகே. ஸ்ரீதேவி மேடம் ரெடியா? எஸ் சார். சரி பேங்க் நிஃப்டி உங்களுக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ப்ளே பண்ணவா? எஸ் சார். என்ன பண்ணலாம் பாருங்க. சார் பிளாக் வரையலாம், ரிஜெக்ஷன் பிளாக் வரையலாம் சார். எப்படி வரைவீங்க? கீழே வரைவீங்களா மேல வரைவீங்களா? ரெண்டுக்குமே வரைஞ்சிக்கலாம் சார். ரெண்டுத்துக்குமே வரையணுமா? சரி வரைஞ்சாச்சு. என்ன பண்ணலாம்? எந்த பிளாக் பிரேக் அவுட் பண்றேன்னு பாக்கலாம். கரெக்டா சொல்றீங்க, பரவாயில்லையே. குட். கரெக்டா புரிச்சிட்டீங்களே. சரி நான் போன வாரம் ஒரு கிளாஸ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரெண்டு, அதாவது மார்க்கெட் இறங்குறப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பாருங்க. இவன் வந்து இந்த ரேஞ்சை தாண்டி ஃபர்ஸ்ட் ரெட் பாடி போட்டு அடுத்த செகண்டே பிரஷர் அடிக்கிறான் பாருங்க.
எஸ் சார். அடுத்த செகண்ட் என்ன பண்ற ப்ரெஷர் கீழே மேல செல்லிங் ப்ரெஷர். இப்ப ஒண்ணு இங்க பாருங்க, பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், செல்லர் இமிடியேட்டா வந்தா இந்த ட்ரெண்ட் டவுன். புரிஞ்சுக்குதா? ஆல்ரெடி மார்க்கெட் டவுன், பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், உடனே அந்த ரெட் பாடி இந்த லெவல க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சானா டவுன். இன்னொன்னு பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், மறுபடியும் இன்னொரு கிரீன் இந்த விக்க தாண்டி க்ளோஸ் வச்சா அப்சைடு. இது நடந்தா இமிடியேட்டா நடந்தா அந்த ட்ரெண்ட் மூவ் ஆகுங்க, இல்லைன்னா மூவ் ஆகாது. அவங்க சொன்ன ஆன்சர் சூப்பரான ஆன்சர். இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து மார்க்கெட் பண்ற சம்பவம் அந்த 2 ஏரியாவை தாண்டவே தாண்டாது. அந்த 2 ஏரியாவை தாண்டி இருக்காது. இந்த இடத்த மார்க்கெட் தாண்டி இருக்கவே மாட்டான். சைடு வேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படிதான். மறுபடியும் இங்க பிளாக் உள்ள என்ட்ரி எடுத்திருக்கான். அகைன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒண்ணு அந்த பிளாகோட பாட்டம்ல எடுக்கணும், இன்னொன்னு அந்த பிளாகோட டாப்ல எடுக்கணும். அந்த 2 என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர இந்த பிளாகோட இந்த இடத்துக்கும் ரிவர்சல் இந்த இடத்துக்கும் எடுக்க கூடாது. அதாவது இங்க என்ட்ரி, இதுக்கு மார்க்கெட் மேல ஏறி ரிவர்சல் அப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒண்ணு பாட்டம் எடுக்கணும் இல்ல டாப் எடுக்கணும் ரிவர்சலுக்கு, அவ்வளவுதான். ஒன்ஸ் தாண்டிட்டா அந்த பிளாகே மார்க்கெட் ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருக்கான். தெரியுதா? ஸோ இமிடியேட்டா ஒரு மார்க்கெட் ஆப்போசிட் ரிவர்சல் கொடுத்தான்னா 2 சைடும் பாக்ஸை போட்டுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதே ஆன்சர் தான் இதுலயும் இருக்கு. அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. குட், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். பிருத்வி ப்ரோ ரெடியா? சார் ரெடி சார். பிருத்வி ப்ரோ மதுரையா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி ஓகே. பிருத்வி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இப்படி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து கீழே அங்க டிக் அடிச்சிருக்கல சார், அங்க வந்து ஒரு ஆமா சார். சரி போட்டாச்சு. இப்ப ப்ளே பண்ணவா? இப்ப என்ன பண்ணலாம்? போட்டாம பாருங்க, ரெட்டு மேல ஒரு செல்லிங் பிரஷரோட என்ன பண்ணலாம்? வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கணும் சார். ஓ, இதோட ஃபர்ஸ்ட் ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கணுமா? ஓகே, மார்க் பண்ணிட்டேன். விக்கோட ஹையும் மார்க் பண்ணலாம் சார். விக்கையும் மார்க் பண்ணணுமா? ஓகே, விக்கையும் மார்க் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம் இப்ப? சார் இப்போ வந்து ஒன்ஸ் அந்த விக்க வந்து கிராஸ் பண்ணா பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணலாம் சார். பை சரி, ஏன் விக்கு தான் பாப்பீங்களா, பாடி பார்க்க மாட்டீங்களா? பாடியும் பார்க்கலாம் சார். சரி ப்ளே பண்ணவா? பண்ணலாம் சார். இப்படி வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ரீடெஸ்ட்ல இங்க என்ட்ரி போடலாம் சார். இந்த விக் இதுல இங்கயா கீழயா? இல்ல அங்க அந்த பாடியோட ஓபனிங் பிரைஸ்ல. சரி, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன? டார்கெட் இது சொல்லுவீங்களா இல்ல அடுத்த லெவல் எதுவும் வச்சிருப்பீங்களா? எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹை வரைக்கும் சொல்லுவேன் சார், அந்த விக்கோட ஹை. அடுத்து எங்க வைப்பீங்க? இதுக்கு அடுத்து இதை தாண்டா எங்க வைப்பீங்க? இது கிராஸ் பண்ணா இது வச்சுக்கலாமா? இதை வைக்கலாம் சார். ஏன்னா சப்போர்ட்டாவும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, செல் ஆயிருக்கு. சரி ஓகே, இப்ப பாப்போம். சரி, இவர் சொன்னது தப்பு இல்ல சரின்றவங்க யாரு? தப்புன்னு சொல்றவங்க யாரு? நான் தப்புன்னு சொல்றது, அது கண்டிப்பா கீழே தான் வரும். பி பி பி. சரின்னு சொல்றவங்க அப்படியே இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லவா? ஒரே ஆன்சர் தான் சொல்லணும். ட்ரேட பொறுத்தவரை ஒரே ஒரே வாட்டி தான். ஆமா, இந்த சென்ட்ரல் இருக்கான்ல, கீழே ஒரு ரெட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் போடுங்க. அதை கிராஸ் ஆச்சுன்னா பி எடுப்பேன். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கிராஸ் எடுப்பதுல சைடு வேஸ், அந்த இடத்துல செல் எடுப்பேன். டச் ஆச்சுதான் கீழே இருக்கிற இடத்துல. சரி, இப்ப பாத்துடலாம். அல்டிமேட் பிருத்வி, குட். தேங்க்யூ சார். வினோத் ப்ரோ? ஓகே, நோ ஃபீலிங்ஸ். அது எஸ்எல் போட்டா ஹிட் ஆச்சுன்னா வந்துருவேன் நானு. பரவாயில்ல, குட்.
பிரவீன் குமார் இருக்கீங்களா? பிரவீன் குமார் வித்யா. சார் இருக்கேன் சார். நான் மே பேட்ச் சார். மே பேட்சுக்கு என்ன இங்க என்ன மே பேட்ச் என்ன இங்க வந்திருக்கீங்க? சார் இல்ல லிங்க் வந்துச்சு அதனால. ராஜேஷ் சார் கிளாஸ் இல்லையா இன்னைக்கு? இல்ல சார் லீவ் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. ஒரு கிளாஸ் தான் இன்னைக்கு சொன்னாங்க. அப்படியா? சரி ஓகே. சரி இந்த கொஸ்டின் நான் மே பேட்ச்லயே கேட்கிறேன். மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அருண்குமார், ராஜ் பி. சரி ராஜ் பி கேட்கலாமா உங்ககிட்ட? சொல்லுங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? மார்க்கெட் பாருங்க, கீழே ஏறி ப்ரீவியஸ் இந்த ஏரியா கிட்ட போனதும் ஒரு கட் அடிச்சிருக்கான். இப்ப என்ட்ரி எங்க எடுப்பீங்க? செல் சைடு போவீங்களா, பை சைடு போவீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு அங்க பை சைடு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சரி எங்க பை சைடு, எந்த இடத்துல பை பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் கேண்டில் மூவ்மெண்ட் பார்த்துட்டு ப்ளே பண்ணவா? சப்போர்ட். ஓகே. என்ன பண்ணலாம் இப்ப? இப்போ பி ஃபோக்கஸ் பண்ணலாம். பி சைடு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? கீழ ஒரு பிளாக் இருக்கு சார். அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்ப எதுக்கு ஆன்சர் நீங்க சொல்றீங்க? சரி பி சைடுக்கு டார்கெட் எது, ஸ்டாப் லாஸ் எது சொல்லுங்க பாப்போம். பி சைடு டார்கெட்னா வந்துட்டு அந்த பிளாக் போட்டிருக்கிறதோட க்ளோஸ் சார். ரெட் பாடியோட க்ளோஸ் இதா? இந்த ரேஞ்சுக்கு நீங்க சரி ஓகே. சரி இதுதான் டார்கெட்டா? சரி ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் இந்த பொசிஷன்ல அதிகமா இருக்கு சார். ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்குல்ல, அப்ப தப்பு தானே? நீங்க அதை சொல்லிட்டு மீன் சமாளிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. சரியா? சரி இந்த இடத்துல பை என்ட்ரி தான் எடுக்கணும். இங்க பாருங்க, ப்ளே பண்றேன். ஒரு செல்லரை பையர் வின் பண்ணி இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கானா? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளவு பொட்டன்ஷியலா இருக்கிறப்ப இங்க எப்படி செல் பண்ண முடியும்? கேண்டில பார்க்க கூடாது, அது இருக்கிற இடத்த தான் பார்க்கணும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு கேண்டில பார்க்காதீங்க, அது இருக்கிற இடத்த பாருங்க. அப்பதான் அது வெயிட்டா வீக்கான்னு தெரியும். இந்த இடத்துல இவன் டம்மி தான். சரியா? அங்க பாருங்க, அடிச்சான் பாத்தீங்களா? ஓகே. சோ கேண்டில் பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கிற இடம், அப்புறம் தான் கேண்டில். புரிஞ்சதா? ஓகே. ராஜேஷ் கண்ணன் சார் ரெடியா? ராஜேஷ் கண்ணன் ஆர் மதுரை. ராஜேஷ் கண்ணன் சார் ரெடியா? எஸ் சார். சொல்லுங்க. மார்க்கெட் பாருங்க, சஸ்டெயின் ஆகி மேல போயிருக்கான், என்ன பண்ணலாம்? சார் ப்ரீவியஸ் லெவல் போய் பார்க்கலாமா சார்? இந்தா பாத்துடலாம். பாருங்க, ஜிலேபி மெண்டு போனோமே, மெண்டு போட்டிருக்கேன். இதுல எங்க இருந்து எடுப்பீங்க? சார் அந்த மேல ஒரு விக் எடுச்சிருக்காங்க சார். எந்த விக்? இந்த ரெட் கலர் கேண்டில் சார். இதுவா? அதான் சார், அதான் சார்.
சரி, அதுக்கு என்ன போடவா? ஆமா சார். சரி போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அங்க போய் செல் என்ட்ரி ம். ட்ரை பண்ணலாம். சரி, ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த விக்குக்கு மேல சார். இதுக்கு மேலயா? சரி, ஆமா டார்கெட் சார். டார்கெட் இந்த பாட்டம் வரைக்கும் சார். ட்ரிகர் பண்ணிட்டான். சரி, பிக் மேல இருக்கு. ஓகே, செல் என்ட்ரி சரி, சார். 1 செகண்ட் இருங்க. ரமேஷ் பாபு சார், மே பேட்ச் ரமேஷ் பாபு சார். ரம்யா சுரேஷ்குமார், ரம்யா சுரேஷ்குமார் இருக்கீங்களா? ரம்யா சந்திரன், ரம்யா சுரேஷ்குமார் இருக்கீங்களா? ரம்யா சந்திரன். ஓகே. இருக்கும் ஆனா சக்திவேல், இல்ல. சக்திவேல். சார் நான் இருக்கேன் சார் லைன்ல. சார் நான் கேட்கறவங்க இருக்கணும். ஓகே. சங்கர் கே இருக்கீங்களா? ரம்யா சுரேஷ்குமார், ரம்யா சந்திரன், சும்மா ஜஸ்ட் லைக் தட் செஷன் அட்டென்ட் பண்றீங்களா இல்ல பேச முடியலையா? சங்கர் சங்கர் இருக்கு. சங்கர், அருண் சங்கர் அருண் சொல்லுங்க. பிருத்வி here. சொல்லுங்க பிருத்வி. இது ஆக்சுவலி மீட்டிங் கால்ல இருந்து அதனால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, சாரி. சரி பிருத்வி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாக்ஸ் போட்டு இதுல செல் என்ட்ரின்றாரு. இது ஓகேவா இல்ல நீங்க இதை என்ன பண்றீங்க? ஓகேன்னு சொல்லாமா இல்ல இல்ல இது ராங்னு சொல்றீங்களா? அது ஆமோதிக்கிறீர்களா, வழிமொழிகிறீர்களா? ஃபில் பண்ணுச்சுன்னா நான் அந்த ஆமோதிக்கிறேன். ஃபில் பண்ணுச்சுன்னா பை என்ட்ரி போலாம். ஃபில் ம். பண்ணலன்னாக்கா எதனா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இல்ல இல்லனா ஆல்ரெடி ஒரு விக் அடிச்சிருக்கானே, என்ன பண்ணலாம்? என்ட்ரி ஆக்சுவலி இல்ல அவரோட என்ட்ரி ட்ரிகர் இல்ல, ஆல்ரெடி அவரோட என்ட்ரி ட்ரிகர் இதுதான் அவரோட என்ட்ரி. இதுக்கு மேல ஸ்டாப்ல ஓகே சொல்லிட்டாரு. இப்ப அவரோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. சரியா? கரெக்டா தான் சார் இந்த சொல்லியிருக்காரு. நெட்வொர்க் எனக்கு தெரிஞ்சு இது சக்திவேல் வந்து இருக்கேன் சார். சஸ்டெயின் ஆகி மேல போறதுனால மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றீங்க. ம். ஆமா. நான் அவர் சொன்னது கரெக்டா நினைக்கிறேன். என்ட்ரி கரெக்ட் தான். சரி, பாத்துடலாம். சார் இப்ப என்ன பண்ணலாம்? சரி, அவ்வளவுதான், இப்ப வித்துறணும். சார் நான் இப்ப நான் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிளாக் போடணும். சார் அந்த நான் ரெட் உங்களுக்கு கிரீன் இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் சார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஃபார்மட் கேண்டில் வந்தா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இது பயங்கரமான ஒரு சார் பேக்கேஜான நான் கேண்டில். சொல்லலாமா சார்? சக்திவேல் இருக்கிறேன். வெயிட். ஓகே ஓகே சார் செல்லிங் பிரஷர் வித் செல்லர் வந்தா செல் பண்ண சொல்லிருக்கீங்க சார். இப்படி ஒரு பேக்கேஜ்ல ஒரு கேண்டில் வந்தா எடுத்துருங்க. இதுக்கு மேல விக் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, அவ்வளவுதான். இப்படி விக் வரக்கூடாது. இப்படி ஒரு பேக்கேஜ் ரெட்டுக்கு கீழே விக் வந்து இப்படி வந்தா அது பை சைடு. அதே சமயம் ஒரு கிரீனுக்கு மேல விக் இப்படி இருந்து அடிச்சான்னா அது பவர் பேக் செல் சைடு. மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அடுத்து யோசிக்கவே கூடாது நீங்க. இப்ப இப்படிதானே வந்திருக்கு. சரியா? அந்த கிரீனை தொட்டுட்டான். சரியா? புரிஞ்சுதா? அப்ப இங்க நல்லா பாருங்களேன். ஒரு கேண்டில் வந்து எமோஷன் கொடுக்குறான், அடுத்தடுத்துதான் என் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு என்ன லாபம்னா இதுலதான் லாபம். இதுல எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அப்புறமா லாபத்தை புக் பண்றான். இப்ப நீங்க ஒரு ட்ரேடர் மைண்ட் செட்ல இருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற 5 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் எல்லாமே ஒரு எமோஷன் மூவ்மெண்ட் தான். அதுக்கடுத்து வர்ற கேண்டிலோட மூவ்மெண்ட் தான் என்னது? ஒரு ட்ரெண்ட் மூவ்மெண்ட். நீங்க எமோஷன் மூவ்மெண்ட்லுக்குள்ள வந்து எமோஷன் மூவ்மெண்ட்டுக்குள்ளே எக்ஸிட் ஆகி ஓடுறீங்க. ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டை வேடிக்கை பார்க்குறீங்க. ஓகே, அப்ப இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்ல. கரெக்டா? ஹெவி பிராக்டிஸ் வேணும்ல. எப்ப பார்த்தாலும் ஏன் எக்ஸிட் ஆற உங்களை நீங்களே திட்டுங்க. சரியா? நான் அப்படிதான் நீங்க திட்டுவேன். திட்டிக்கிறேன், கண்டிப்பா திட்டிக்கிறேன். சரியா? நான் என்ன சாரி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இது எப்ப பாரு நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க, அதை பண்ணவே மாட்டேன். எப்பதான் நீ டெவலப் ஆவ? ஒவ்வொரு தடவை 20,000 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு வெக்கம்ல, சோறு தான் திங்கிறியா அப்படின்னு உங்களை நீங்களே திட்டுங்க. ஏன்னா நான் அப்படிதான் திட்டுவேன். சரியா? திட்டிக்கிறேன் ப்ரோ. சரியா? அப்ப திட்ட என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது நமக்குள்ளேயே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வெடிக்கும். ஒரு தடவையாவது இன்னைக்கு நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து ஆகணும். அதுக்கு நான் ஆப்போசிட் சைடு நிக்க கூடாது. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்குதுன்னா அங்க ஃபர்ஸ்ட் எமோஷன் ட்ரேட் நடந்து முடிக்கும், அப்புறம் தான் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் நடக்கும். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க ட்ரேடா டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க மைண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ரமேஷ் பாபு சாரோட ஒர்க் அவுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரம் மதுரை. அவரோட செட்டப்பும் சரி, அவர் சொல்லி கொடுக்க, அவர் ஷேர் பண்ற விஷயங்களும் சரி, அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு செட்டப் ப்ராசஸ்ல வர்றப்பதான் மார்க்கெட்ல, அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ல சக்சஸ் பண்ண முடியும். எல்லாராலையும் முடியாது. இல்ல முடியலன்னா தயவு செய்து கிவ் அப் கொடுத்துட்டு ஸ்டாக் சைடு போயிடும். இட்ஸ் பெஸ்ட். இல்ல நான் இதுல பண்ணியே தீர்வேன் அப்படின்னா அதுக்கு உண்டான எமோஷன்ஸ், மைண்ட் செட்டு எல்லாமே வேணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் இந்த செஷனை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்க ஒர்க் இருக்கு. இன்னைக்கு மத்தவங்க சொன்னதுலயும் நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல, ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்டுப்பேன்ல, அதுல நீங்களா ஒரு விஷயம் திங்க் பண்றப்ப அது சக்சஸ் ஆயிருக்கா ஃபெயிலியர் ஆயிருக்கா உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அதனால நீங்க எவ்ரிடே ஃப்ரீ டைம்ல சும்மா இந்த மாதிரி உட்காந்து பிளே பண்ணி பாருங்களேன். அப்பதான் உங்க நாலேஜுக்கு, நீங்க எப்படி சொல்றதுன்னா, சும்மா இருக்கிற சொரிஞ்சு விட்டோம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்னடா அது நான் சொல்ற விஷயம் தப்பா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈகோ வெளியே வரும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, சண்டை போட ஆரம்பிப்பீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க. அது ஒரு ஆரோக்கியமான சண்டையா இருக்கும். சரியா? நான் ஏன் தப்பா சொல்றேன், இப்படிதானே நம்ம படிச்சோம், ஏன் இது தப்பா நடக்குது, அப்ப இது ஏன் இது பண்ணலையா, நம்ம இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு அவ்வளவு பெரிய ஹோம்ஒர்க் இருக்கு இதுல. சரியா? சார் இந்த எனக்கு ரீப்ளே வந்து எந்த சார்ட்ல சார் பண்ணோம்? கடைசியா ரீப்ளே காமிச்சது இல்லைங்க, ஆமா கன்சல்டேஷன் பிரேக் தானே மேல போச்சுங்க ப்ரோ. கரெக்ட் தான். ஆனா அங்க ஒரு ஸ்ட்ராங் ரெட் இருக்கிறப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இமிடியட்டா இருக்க கூடாது, லாங்ல இருக்கிறப்பதான் அந்த மூவ்மெண்ட் கொடுப்பான். ஓகே ஓகே ப்ரோ. இது எப்படி பண்ணணும்னா இங்க பாருங்க, கூகுள் போய்க்கோங்க, கோ சாட்டிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். கோ சாட்டிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். ஓகேவா? அப்படி டைப் பண்ணீங்கன்னா வரும். என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் ஐடி எல்லா ஐடியும் கேட்கும். இப்ப நான் ஆல்ரெடி கொடுத்தனால டைரக்டா போயிருச்சு. ஓகேவா? இதுல போயிட்டு நீங்க எந்த இடத்துல கட் பண்ண வச்சு செய்யுன்னு செய்வேன் அவரை, என்னைய அவர் வச்சு செய்யுன்னு செய்ய, ஏன்னா கொடுக்குற இடம் ஃபுல்லா அவ்வளவு டஃப்பான சுச்சுவேஷனா இருக்கும். ஓகே, சோ ரீட் பண்ணணும் கேண்டில். ஏன் இப்படி இருக்கா சார்ட், இந்த ரிப்ளே இருக்கா, இதை எடுத்துக்கோங்க. எங்க கட் பண்ணணுமோ அங்க கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணிட்டு இது ஸ்பீடு ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்ப நான் இப்படி வைக்கிறேன், இந்த ஸ்பீட்ல போகுது. கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா வேகமா போவான். சரியா? கொஞ்சம் வேகமா அப்படி பண்ணா வேகமா போவான். இந்த ஸ்பீடு வச்சீங்கன்னா வேகமா போவான். சரியா? இதுதான் விஷயம். ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இது வந்து அழகா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு 1/2 hour வீட்டுல இருக்கிற, நீங்களே பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கே தெரியல. உங்க வீட்டுல உள்ள ஆளுங்களை இதை நீங்க வந்து கஷ்டமா எங்கனாலும் நீ கட் பண்ணிக்கோ, நான் வரைகிற என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ். அப்பதான் உங்களுக்கு அடப்பாவே இப்படி ரெட்டு போட்டுமே பட்டுன்னு ஏறிட்டானே, அப்ப மார்க்கெட்ல இப்படிதான் பண்றானோ அப்படின்னு நம்மள அறியாம நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்கப்பா. பிராக்டிஸ் பண்ணதான் நீங்க மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஓகே, இதை வந்து நான் ஒரு 10 days ஒன்ஸ் இல்ல ஒரு பேட்சுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நான் பண்றேன். சரியா? ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட் சார். சார் ஒரே ஒரு சார், அந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் எமோஷனல் சொன்னீங்களா சார், அது வந்து எந்த ஒரு சஸ்டெயின் ஆயிட்டு பிரேக் ஆகிற லெவல் அப்படி எடுத்துக்கலாமா சார், இல்ல ஓப்பனிங்? இல்ல, மோஸ்ட்லி அதாவது அது எப்படி சொல்றது, ஒரு ட்ரிகர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்த மூவ்மெண்ட்டே ஏறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்து ஒரு கேண்டில் அப்படியே ஒரு ஸ்லோவா வந்து ஒரு கேண்டில் மாதிரி இல்லாம ஒரு ஸ்லோ சின்ன கேண்டில் மாதிரி இருக்கும். ஓகே சார், எனி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல என்னங்க சார்? மாதிரி புக் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார், ஓகே சார். சார் இப்ப ட்ரிகர் பண்ணிட்ட பிறகு நம்ம வெயிட் கொடுத்துறோம்னு வச்சுக்கலாம் சார், அப்ப எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ண தானே போறோம் சார். அடுத்த லெவல் எங்கன்னு பாருங்க. இன்னைக்கு எப்படி சொல்றது, இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து லைவ்ல தான் ஒரு ஆள் கேட்டாரு, சார் இதுல எங்க சார் என்ட்ரி எடுக்குன்னு கேட்டிருந்தாரு. நான் ஐ திங்க் இங்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எஸ் கரெக்டா இங்க பாருங்க, இப்படி நான் வச்சிருக்கேன், நல்லா பாருங்களேன். மார்க்கெட் பை ஆயிருக்கு, ஈக்குவலா இங்க பை ஆயிடுச்சு. பை ஆகி மறுபடியும் மார்க்கெட் எனக்கு இந்த ரெட்டை க்ளோஸ் வச்சாதான் நான் அடுத்து எடுப்பேன். நல்லா பாருங்க, இவன் க்ளோஸ் வைக்கல. நான் என்ன சொன்னேன், ஒண்ணு க்ளோஸ் வச்சா இதுக்கு மேல எடு, இல்லைன்னா அந்த பாட்டம்ல எடுன்னு சொன்னேன். ஸோ இங்க ட்ரிகர் பண்ணி ஏறிட்டான். இங்க பாருங்க, இது க்ளோஸ் வைக்கல, இதுதான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப க்ளோஸ் வச்சு அடுத்த செகண்ட் ரெட்டோட ஓப்பன்ல என்ட்ரி வச்சீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் தென் இதுதான் உங்க டார்கெட். சோ மார்க்கெட்டை ரீட் பண்ணணும், பின்னாடி என்ன நடந்திருக்கு, கரண்ட்ல என்ன நடந்திருக்கு, நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு இவ்வளவு ஸ்டாப் லாஸ், எவ்வளவு டார்கெட், அவ்வளவுதான். ஓகே, நீங்க ரீட் பண்ணுங்க, ஒவ்வொரு கேண்டிலும் ரீட் பண்ணுங்களேன், புரிய ஆரம்பிச்சு. சார் அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் சார்ட் அனுப்பிச்சல சார், அது மட்டும் டார்கெட் எவ்வளவு சார்?
அது டே செல் தானே கேண்டில்ல சொன்னேன். வந்து செல்லு தான் சார். பிரேக் அவுட் ஆயிருக்கான். செல் சைடு பிரேக் அவுட். டே கேண்டில்ல வந்து செல் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் போகணும். இதுக்கு மேல எஸ்எல் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். இது வரைக்கும் போகணும். அதை Okay, பிரேக் sir. பண்ண இது வரைக்கும் போகும். ஏன்னா மார்க்கெட் இப்படி போகல, கீழே ஒரு லோ கொடுத்து போகல, மேல இப்படிதான் வந்திருக்கான். சோ இது லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பீ பண்றப்ப இதை பிரேக் பண்ணா கண்டிப்பா இங்கதான் வரும். சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். நிப்டி மண்டே பிரேக் பண்ணுவானா சார் சப்போர்ட்? மேக்ஸிமம் வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் அனலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி. ஐ ஹேவ் பல ஒர்க். தடவை ஐ அந்த ஹேவ் ஒர்க். 740லயே ஆமா தட்டிக்கிட்டே அதுலயே இருக்காங்க சார். சார். 740 ஆமா, தட்டிக்கிட்டே இருக்காங்க. அததான் இன்னைக்கு நான் மார்க் பண்ணி போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் எட்ஜ் கனெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாவே நான் அடுத்த வாரம் எடுக்கிறேன். அதுல அவ்வளவு பெரிய இன்புட் இருக்கு. சரி, நான் இன்னொரு தடவை எடுக்கிறேன். சரியா? அந்த சேனல் எட்ஜ் விஷயங்கள்ல அவ்வளவு இன்புட் இருக்கு. நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பழகிக்கோங்க. சரியா? நான் மறுபடியும் அடுத்த வாரம் கூட எடுக்கிறேன். சரியா? தேங்க்யூ. ஓகே சார்.